அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஸ்பூன் ஆஃப் பேஷன். இன்றைக்கி நாம் ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ உங்களோட ஹேர் நல்ல சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் 2 days ஒன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஹேர் ஆயில் வீடியோலேயே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ தேவைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது பிரிங்கராஜ், அதாவது கரிசலாங்கண்ணி. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கோம் ஹேர் பேக் பண்ணுறதுனால. மேபி நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணுறதுனா நாட்டு மருந்து கடைகளில் காய வச்சது கிடைக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹேர் பேக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அப்புறமா கறிவேப்பிலை ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி இலை ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா பிச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். வேப்பிலை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு டேண்ட்ரஃப் மூலமாக வர்ற அரிப்பு இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக அதுவும் நான் ஒரு கையளவு எடுத்திருக்கேன். தென் இது கத்தாழை ஜெல். கத்தாழை ஜெல் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது நான் ஹேர் ஆயில் வீடியோவில் போட்டிருப்பேன், தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பியோர் அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் லைம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைமை விடவும் தயிர் ரொம்பவே நல்லது. இதில் புளிச்ச தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் எனக்கு தணுப்பு ஒத்துக்காது. ஸோ என்ன மாதிரி தணுப்பு ஒத்துக்காது அப்படின்றவங்க மட்டும் லைம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக புளிச்ச தயிர் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் டேண்ட்ரஃப்க்கு புளிச்ச தயிர் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் லைம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெந்தயம் எடுத்து அதில் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக தண்ணி விட வேண்டாம். நம்ம இப்போ இதில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் லைம் விட்டதுனால எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்கேல்பில் சரியாக ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம எடுத்த லீவ்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எந்த ரேஷியோவும் கிடையாது. என்னோடய ஹேர் கொஞ்சம் லாங் ஹேர் அப்படின்றதுனால நான் எல்லாத்துலேயுமே ஒரு கையளவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஹேரோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன ரேஷியோ படி நீங்கள் எல்லாமே ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டில் இப்போ நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வகுடு எடுத்துகிட்டு நீங்கள் கையால் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கேல்ப்லேயும் அப்ளை ஆகும். ஸோ உங்களோட ஸ்கேல்பில் கிளியராக இந்த பேஸ்ட் அப்ளை ஆகாது. அதனால் நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாமல் கையில் எடுத்துகிட்டு நல்ல ஸ்கேல்பில் படிகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல் ஸ்கேல்ப்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக மசாஜ் பண்ணாமல் லைட்டாக ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு உங்களோட ஹெட்டில் அது இருந்தால் போதும். இல்லைனா நீங்கள் அந்த ஹேர் பேக் கம்ப்ளீட்டாக காயிற வரைக்கும் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரை வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஷீஹக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்படி ஷீஹக்காய் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டதோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேபி ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க.
இந்த ஹேர் பேக் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டாம். பிகாஸ் நீங்கள் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணும்போதே உங்களோட ஸ்கேல்ப்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 5 வீக்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஹேர் ஆயிலையும் நீங்கள் வந்து 2 days ஒன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. இன் அடிஷன் டு தட் எவ்ரி வீக்கெண்ட் இந்த ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்ட இந்த ஹேர் பேக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஸ்பூன் ஆஃப் பேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.